ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் வி சேனல். நான் ஆர்கே. இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கூகுள் டாக்குமெண்ட்ஸை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் நம்ம தமிழ் டெக் வி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாக்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஃபீஸ் பர்பஸ்க்காக எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுவோம். அதே போல் எக்ஸல் யூஸ் பண்ணுவோம், பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம், எம்எஸ் அக்சஸ் யூஸ் பண்ணுவோம், டீம்ஸ் கூட சில டைமில் யூஸ் பண்ணுவோம். எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு சாஃப்ட்வேர் தனியாக உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ஆன்லைன் வந்துருச்சு, பட் ப்ரீவியஸாக அந்த மாதிரி இருக்குது. அதே போல் உங்களுக்கு லைசன்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் வேணும். ஆன்லைன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ் இல்லாமல் ஆன்லைனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த லைசன்ஸ் இல்லைனாக்க எல்லாராலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லைசன்ஸ் வாங்குறத விட எம்எஸ் ஆஃபீஸோட லைசன்ஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அதனாலேயே நிறைய பேர் எம்எஸ் ஆஃபீஸ்க்கு பழகியிருப்பாங்க, பட் அவங்களால லைசன்ஸ் வாங்க முடியாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கூகுள் இமெயில்ஸ் வச்சுருப்போம், ஜிமெயில் வச்சுருப்போம், இல்லை கூகுள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்போம். அதை பயன்படுத்தி நம்ம ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபைல்ஸோ யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டே போதும். அது உங்கள் மொபைல் நம்பராக இருக்கலாம், இமெயிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே. இல்லை உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் இல்லை ஆண்ட்ராய்ட் டிவைஸில் என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மோர் தென் எனஃப். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு google.com வந்துருங்க. வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜிமெயில், இமேஜஸ், அதே போல் கூகுள் ஆப்ஸ்ன்னு இருக்கும். இதில் கூகுள் ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் டிரைவ்னு இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். இந்த கூகுள் டிரைவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் டிரைவுக்கு கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா கூகுள் டிரைவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். சரிங்களா? இந்த பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை டிரைவு, நியூ மை டிரைவ், கம்ப்யூட்டர் ஷேர்டு வித் மீ, ரீசெண்டு, ஸ்டார்டு, ட்ராஷு, ஸ்டோரேஜ்னு இந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு கூகுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 15 ஜிபி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வீடியோ வச்சுக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஃபைல்ஸோ இல்லை என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே தேவைன்னா தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல பை ஸ்டோரேஜ்னு இருக்கு இல்லையா, அது பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இல்லை ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுவோம், எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவோம், பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்க எம்எஸ் ஆக்சஸ், ஏதாவது டேட்டா பேஸ் நம்ம நிறைய கால்குலேஷன் பண்ணுறோம், எம்எஸ் எக்ஸல் யூஸ்ஃபுல்லாக இல்லை, எங்களுக்கு இன்னும் அதிகமான டேட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணணும்னா எம்எஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே போல் கூகுள் டிரைவில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த டிரைவுக்குள்ளே வந்துட்டு இந்த நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளோட நியூ இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுமா, இல்லை ஃபோல்டர் அப்லோட் பண்ணுமா, அதாவது நீங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட்ஸ். இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ன்றது என்னன்னா பிளாங்க் டாக்குமெண்ட். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுறோன்னா அதனுடைய ஆல்டர்னேட் தான் கூகுள் டாக்குமெண்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது எம்எஸ் வேர்டில் நீங்கள் என்னென்ன ஃபியூச்சர் யூஸ் பண்ணீங்களோ பெரும்பாலான ஃபியூச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அதை விட அடிஷ்னலாகவும் சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் ஷீட்ஸ், அதாவது ஸ்ப்ரெட் ஷீட்ஸு. கூகுள் ஷீட்ஸ்ன்றது என்னென்னா நம்மளோட எம்எஸ் எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க அதுதான். இதில் வந்து நீங்கள் வந்து பிளாங்க் ஸ்ப்ரெட் ஷீட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணலாம். அதே போல் தான் உங்களுக்கு பிளாங்க் டாக்குமெண்ட்டும் இங்கே கூகுள் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணலாம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெஸ்யூமு, லெட்டரு, ப்ராஜெக்ட் ப்ரொபோசலு, ப்ரௌச்சரு, ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் என்ன உங்களுக்கு டெம்ப்ளேட் தேவையோ ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸு, அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்டில் எக்ஸலுக்கு பதில் நம்ம பிளாங்க் ஷீட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாங்க் ஷீட்ஸும் வரும். உங்களுக்கு டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிங்களா. டெம்ப்ளேட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன பில்டின் டெம்ப்ளேட் பாருங்கள். டு டூ லிஸ்ட்டு, ஆனுவல் பட்ஜெட்டு, மந்த்லி பட்ஜெட்டு, கூகுள் ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆனுவல் கேலண்டரு, இந்த மாதிரி பட்ஜெட்டு, மந்த்லி பட்ஜெட், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் புதுசாகவும் பிளாங்காகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வச்சிருக்கோம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் ஸ்ப்ரெட்ஷீட். அதுக்கு அடுத்து ஸ்லைட்ஸ். இந்த ஸ்லைட்ஸுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ப்ரெசன்டேஷன் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பவர் பாயிண்டில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. அப்படி இல்லையா உங்களுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதுலேயும் அதே சேம் தான், உங்களுக்கு டெம்ப்ளேட்டும் கொடுக்குறாங்க. டெம்ப்ளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட், யுவர் பிக் ஐடியா, ஃபோட்டோ ஆல்பம், இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
அதுக்கு அடுத்து உங்களுக்கு இருக்கிறது ஒண்ணுன்னா, கூகுள் ஃபார்ம்ஸ். கூகுள் ஃபார்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாங்க் ஃபார்மு, குயிஸ்ஸு, ஃபார்ம் டெம்ப்ளேட் இந்த மாரி நெறைய குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, கூகுள் டிராயிங்ஸ். நீங்க ஏதாவது டிராயிங் பண்ண போறீங்களா? இல்ல கூகுள் மை ஆப்ஸ். நீங்க ஏதாவது ஆப்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களா? அதுக்கு கூகுள் சைட்ஸ். கூகுள் கிட்ட நீங்க ஏதாவது நீங்க வந்து வெப்சைட் வாங்கியிருக்கீங்களா? அதுக்கு. அதேபோல ஏதாவது ஆப் ஸ்கிரிப்ட் வேணுமா? ஜாம்போர்ட் இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இது எல்லாம் தாங்க உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ்ல வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ உங்களுக்கு வந்து கூகுள் வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்க தனியா லைசென்ஸ் வாங்க வேண்டியதில்ல. இல்ல நீங்க இதுக்கு தனியா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்ல. உங்களோட மொபைல்லயோ, உங்களோட கூகுள் டிவைஸ் நீங்க இப்ப ஆண்ட்ராய்டு டேப் வச்சிருக்கீங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கீங்க, இல்ல கூகுள் அக்கவுண்ட் நீங்க லாகின் பண்ணியிருக்கீங்க, ஜிமெயில் அக்கவுண்ட் அப்படின்னா, அதிலேயே இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ தான். உங்களுக்கு நெறையவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ராவா நீங்க எதுவும் பண்ண வேண்டியதில்ல. ஸோ, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ண நெனச்சேன். ஸோ, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதேபோல உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் இதே போல வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.